பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கை புஸ்தகத்திலிருந்து பக்கங்கள். பாலைவனத்தில் சீஷனாக்கப்படுதல். மருத்துவமனையில் ஒரு வருடம். மீண்டும் உங்களுடன் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. வட ஆப்பிரிக்காவின் பாலைவனங்களில் பிரிட்டிஷ் படையுடன் மருத்துவமனை உதவியாளராக பணியாற்றிய நான் 2ஆம் உலகப் போரில் 3 வருடங்களில் தேவன் எனக்கு கற்பித்த கிறிஸ்தவ நம்பிக்கையின் முக்கிய பாடங்களை உங்களுடன் தொடர்ந்து பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த காலம் முழுவதும் நான் ஒரு தேவ ஆலயத்திற்கு செல்லவோ அல்லது ஒரு பிரசங்கியாரின் பேச்சை கேட்கவோ எனக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு வகையில் தேவன் தாமே என்னை 3 முக்கிய வழிகளில் சிஷ்யத்துவம் செய்தார். வேதத்தின் மூலமாகவும் பரிசுத்தாவியினரின் மூலமாகவும் நான் என்னை கண்ட அடுத்தடுத்த சூழ்நிலைகள் மற்றும் சந்தர்ப்பங்களின் மூலமாகவும் என்னை நடத்தினார். பின்னோக்கி பார்க்கும்பொழுது எனது அடுத்தடுத்த ஊழியங்களில் எனக்கு தேவைப்படுகிற சிறந்த அடிப்படை கொள்கைகளை எனக்கு கற்பிப்பதற்காக சூழ்நிலைகளில் ஒன்றன்பின் ஒன்றாக ஒவ்வொரு முறையாக ஏற்பாடு செய்தார் என்பதை நான் காண்கின்றேன். இதை பற்றி நான் நினைக்கும்போது உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே யாக்கோபுடன் தேவனுடைய செயல்களை பற்றி மோசே கூறியது எனக்கு எப்போதும் நினைவில் இருக்கிறது. பாலான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர், அதாவது கர்த்தர், அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். இந்த வார தொடக்கத்தில் நான் சுட்டிக்காட்டினேன், ஆனால் மீண்டும் சொல்வது மதிப்பு மிக்கதாக இருக்கும். அங்குள்ள வரிசை முறை முக்கியமானது. தேவன் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவர் அவனை காத்தார். தேவன் தம்முடன் கையாளும் ஒழுங்குமுறை இதுதான். முதலில் அவர் நம்மை கண்டுபிடிக்கிறார், பின்னர் அவர் நம்மை வழிநடத்துகிறார். நாம் வழிநடத்தப்படுவதற்கு தயாராக இருந்தால் அவர் நம்மை அறிவுறுத்துகிறார், அதாவது உணர்த்துகிறார். நாம் அறிவுறுத்தப்படுவதற்கு தயாராக இருந்தால் அவர் நம்மை காப்பாற்றுகிறார். ஆனால் அறிவுறுத்தப்படுவது வழிநடத்தப்படுவதை பொறுத்தது, மேலும் காப்பாற்றப்படுவது வழிநடத்தி அறிவுறுத்தப்படுவதை பொறுத்தது. என் வாழ்வில் அதுதான் ஒழுங்குமுறை. தேவன் என்னை கண்டுபிடித்தார், அவர் என்னை வழிநடத்தினார், அவர் எனக்கு அறிவுறுத்தினார். நான் தேவனுக்கு நன்றி கூறுகிறேன், அவர் என்னை காப்பாற்றினார். ஒரு வருடத்தில் நான் நோயாளியாக மருத்துவமனையில் கழித்ததில் நான் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடங்களை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வட ஆப்பிரிக்காவில் உள்ள முக்கிய பிரிட்டிஷ் ஆயுத பிரிவுகளில் இணைக்கப்பட்ட மருத்துவ பிரிவின் ஒரு பகுதியில் நான் இருந்தேன். ஆயுத பிரிவில் உள்ள படையினருக்கு மருத்துவ சேவைகளை வழங்குவதே எங்களது செயற்பாடாக இருந்தது. வட ஆப்பிரிக்காவில் நடந்த போரின் பெரும் திருப்பு முனையான ஏல் அலைமன் என்ற போருக்கு நாங்கள் ஒன்றாக சென்றோம். அந்த வெற்றியில் நாங்கள் பங்கு கொண்டோம். எகிப்தின் பாலைவனத்தின் வழியாக லிபியாவுக்குள் செல்ல ஆரம்பித்தோம். நான் எனது குழுவுடன் நகர்ந்து செல்லும்பொழுது சந்தேகத்துக்கு இடமின்றி பாலைவன உணவு போன்ற இந்த விஷயங்களில் எனக்கு இருந்த உணர்ச்சி பூர்வமான எதிர்வினையின் காரணமாகவே நான் நோய்வாய்ப்பட்டேன். என் கால்களிலும் பின்னர் என் கைகளிலும் உள்ள தோல் உரிந்து போன நிலையில் புண் மற்றும் தொற்று ஏற்பட்டது. அந்த சமயம் சிறிது காலத்துக்கு பிறகு என்னால் இராணுவ காலணிகளை அணிய முடியவில்லை. பின்னர் நடக்க கடினமாக இருந்தது. நான் பணிபுரிந்த மருத்துவ அதிகாரி எனது சேவைகளுக்கு மதிப்பளித்தார். மேலும் அவர் என்னை மருத்துவமனையிலிருந்து விலக்கி வைக்காமல் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார். ஆனால் அவர் இறுதியாக, எந்த மாற்று வழியும் இல்லை, நான் உன்னை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று என்னிடம் சொல்ல வேண்டியிருந்தது. அதனால் நான் லிபியாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் எகிப்தில் உள்ள மருத்துவமனைக்கும் அதன் பிறகு எகிப்தில் உள்ள மற்ற வேறொரு மருத்துவமனைக்கும் மாற்றப்பட்டேன். ஆனால் ஒரு வகையில் நான் வட ஆப்பிரிக்காவில் உள்ள பிரிட்டிஷ் இராணுவ மருத்துவமனைகளில் கிட்டத்தட்ட 1 வருடத்தை கழித்தேன். பெரும்பாலான நேரங்களில் நான் ஒரு படுக்கையில் இருக்கும் நோயாளியாகவே இருந்தேன். எனது நிலை தற்காலிகமாக தெளிவடையும். ஆனால் நான் என் கால்களை பயன்படுத்த துவங்கியதும் அல்லது சூரியன் அல்லது மணலுக்கு என்னை வெளிப்படுத்த தொடங்கிய தருணத்தில் அந்த நிலை மீண்டும் துவங்கிவிடும். இது பிரிட்டிஷ் இராணுவ வீரர்களிடத்தில் காணப்படும் ஒரு பொதுவான நிலையாக இருந்தது. மத்திய கிழக்கில் 2 வருடங்கள் இருந்த மற்றொரு பிரிட்டிஷ் வீரருடன் ஒரு வார்டில் இருந்ததை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். அந்த நோயின் நிலையிலே 18 மாதங்கள் மருத்துவமனையில் நான் இருந்தேன். மேலும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு இருந்த நிலைமை மற்றும் வசதிகள் ஆகியவற்றில்
மருத்துவர்களிடம் உண்மையில் திருப்திகரமான மருத்துவ பதில் இல்லை. அவர்களது நோய்க்கு பல்வேறு நீண்ட பெயர்களை கொடுத்தனர். ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு புதிய பெயரை தேர்ந்தெடுத்தனர். இறுதியில் இது நாள்பட்ட அரிக்கும் தோல் அலர்ச்சி என்று வகையறுக்கப்பட்டது. ஆனால் அது நாள்பட்டதா இல்லையா அல்லது என்ன பெயர் கொடுக்கப்பட்டாலும் சரி, அந்த சூழ்நிலையில் மருத்துவத்தில் முழுமையான சிகிச்சை இல்லை. நான் மருத்துவமனையில் 1 வருடம் படுத்திருந்த போது என் மனதில் பற்பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. எனக்கு 2 முக்கிய எதிரிகள் இருந்தனர். அவை என் மனதை தாக்கின. ஒன்று சந்தேகம், மற்றொன்று மனச்சோர்வாகும். உங்களில் யாருக்காவது அது போன்ற சந்தேகம் அல்லது மனச்சோர்வு இருந்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் நானோ ஒரு விசுவாசியாக இருந்தேன். நான் கர்த்தரை அறிந்திருந்தேன். நான் அவரிடம் உறுதியாக இருந்தேன். ஆயினும் கூட சந்தேகம் மற்றும் மனச்சோர்வு எதிராக என் மனதில் பொங்கி எழும் போராட்டங்களுடன் நான் அங்கேயே கிடந்தேன். என்னை மறந்து விட்டாரா? அவர் உண்மையில் என் மீது அக்கறை வைத்திருக்கிறாரா? அவர் என்னை குணப்படுத்த முடியுமா? எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று நான் திரும்ப திரும்ப சொன்ன விஷயங்களில் ஒன்று, எனக்கு விசுவாசம் இருந்தால் தேவன் என்னை குணப்படுத்துவார் என்பது எனக்கு தெரியும். நான் சொன்ன அடுத்த விஷயம், ஆனால் எனக்கு விசுவாசம் இல்லை என்று எனக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் நான் எனக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லும்போது அந்த இருண்ட தனிமையான விரக்தியின் பள்ளத்தாக்கில் இருந்தேன். பின்னர் தேவன் தனது வார்த்தையின் மூலம் எனக்கு சில குறிப்பிட்ட வசனத்தின் மூலம் உதவியை அனுப்பினார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். மேலும் விசுவாசம் வரும் என்று 2 வார்த்தைகளை நான் பிடித்துக் கொண்டேன். அந்த தனிமையான பள்ளத்தாக்கின் இருளில் ஒளியின் கதிரை போல அவைகள் இருந்தன. விசுவாசம் வரும். உங்களிடம் அது இல்லை என்றால் நீங்கள் அதை பெறலாம். அது எப்படி வரும்? இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் படித்தேன். விசுவாசம் கேள்வியினாலே வரும். எதை கேட்கிறதுனால்? தேவனுடைய வார்த்தையை. எனவே நான் விசுவாசத்தை விரும்பினால், எனக்கு விசுவாசம் தேவைப்பட்டால், விசுவாசமே பதில் என்றால், நான் தேவனுடைய வார்த்தை கேட்டால் அதை பெற முடியும். தேவனுடைய வார்த்தை என் கையில் இருப்பதையும், என் முன் நான் வைத்திருந்த வேதத்தை அந்த நேரத்தில் நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் எப்படி விசுவாசத்தை பெற முடியும்? தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் அவருடைய வார்த்தையின் மூலம் என்னிடம் என்ன சொல்கிறார் என்பதை கேட்பதன் மூலமாகத்தான் அதை பெற முடியும். அதைத்தான் நான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தேன். எனவே நான் விசுவாசம் பெறப் போகிறேன் என்று தீர்மானித்தேன். தேவன் என்னிடம் சொல்வதை நான் கேட்கப் போகிறேன். மற்ற சந்தர்ப்பங்களை, மற்ற சத்தங்களை நான் கேட்பதை நிறுத்த முயற்சி செய்யப் போகிறேன். அந்த சத்தங்கள் என் மனதில் இணைந்து எனக்கு சந்தேகம் அல்லது மனச்சோர்வை கொண்டு வரும்போது அவற்றை நான் கேட்கப் போவதில்லை. ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையில் என்னிடம் என்ன சொல்கிறார் என்று என் முழு கவனத்தையும் செலுத்தப் போகிறேன். இதற்கு ஒரு நடைமுறை வழியை யோசித்தேன். நான் ஒரு நீல நிற பென்சிலை ஆயத்தமாக எடுத்துக்கொண்டேன். முழு வேதத்தையும் படிக்க முடிவு செய்தேன். நான் நீல நிறத்தில் குறிப்பிட்ட கருப்பொருள்களை அடிக்கடி கோடிடுவேன். நான் 4 தொடர்புடைய கருப்பொருள்களை தேர்ந்தெடுத்தேன். குணமாக்குதல், ஆரோக்கியம், உடல் வலிமை மற்றும் நீண்ட ஆயுள். எனவே அந்த மொத்த கருப்பொருளின் அந்த 4 அம்சங்களை பற்றி தேவன் என்னிடம் என்ன சொல்கிறார் என்பதில் கவனம் செலுத்துவதற்காக நான் வேதத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை படித்தேன். குணமாக்குதல், ஆரோக்கியம், உடல் வலிமை மற்றும் நீண்ட ஆயுள் ஆகியவற்றுடன் தொடர்புடைய அனைத்தையும் நீல நிறத்தில் அடிக்கோடிட்டு வந்தேன். வேதத்தை அந்த வகையில் படிப்பதற்கு 4 மாதங்கள் எடுத்தது என்று நினைக்கின்றேன். அதன் பிறகு நான் வேதத்தை முடித்துவிட்டு அதை திரும்பி பார்த்தபோது என்னிடம் என்ன இருந்தது தெரியுமா? என்னிடம் நீல நிற பைபிள் இருந்தது. என் நீல நிற பென்சிலை பயன்படுத்தாத ஒரு பக்கமும் வேதத்தில் இல்லை. சுவாரஸ்யமாக மிகவும் நீல நிற பென்சில்களை கொண்ட இந்த 2 புஸ்தகங்கள் இருந்தன. அவை என்னவென்று உங்களால் யூகிக்க முடியுமா? ஒன்று பழைய ஏற்பாட்டில், மற்றொன்று புதிய ஏற்பாட்டில் இருந்தது. பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் நீதிமொழியின் புஸ்தகமாகும். புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் மத்தேயுவின் நற்செய்தி புஸ்தகமாகும். ஆனால் முழு வேதமும் நீல நிறத்தில் அடிக்கோடிட்ட பகுதியால் மட்டுமே நிரப்பப்பட்டது. வேதத்தின் முக்கிய செய்திகள் ஒன்று குணப்படுத்துவது என்பதை நான் திடீரென்று உணர்ந்தேன். தேவன் ஒரு குணமாக்கும் மருத்துவர். தேவன் தம் மக்களுக்கு எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை நான் மீண்டும் மீண்டும் பார்த்தேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். மீண்டும் மீண்டும் தேவன் தம் மக்களிடம் கூறினார்,
நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்தால் என் உடன்படிக்கையும் என் நியமங்களையும் கடைபிடிப்பீர்களானால் இந்த கொடிய நோய்களில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன். நான் உங்களை குணமாக்கும் கர்த்தர். நான் சங்கீதம் 103 படித்தேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி. மீண்டும் மீண்டும் இந்த குணமாக்கும் கருப்பொருள் வந்தது. மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இது 1 பேதுரு 2:24 உள்ள கூடுதல் பகுதியாகும். இயேசு தனது ஊழியத்தில் பல மணி நேரங்களை நோயுற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதில் செலவழித்ததை நான் கண்டேன். அவர் உண்மையில் பிரசங்கிப்பதில் செலவிட்டதை விட நோயுற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதில் அதிக நேரம் செலவிட்டார். நான் இதை செய்தபோது தேவனை பற்றிய எனது முழு மன உருவமும் ஒரு தீவிரமான மாற்றத்துக்கு உட்பட்டது. இதை பயபக்தியுடன் சொல்கின்றேன். நான் தேவனை ஒரு வகையான நீண்ட தாடியுடன் எங்கோ வெகு தொலைவில் உள்ள அலுவலகத்தில் ஒரு எரிச்சல் ஊட்டும் முதியவர் போன்ற தோற்றத்துடன் என் சிறுவயதில் நினைத்திருந்தேன். உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் அவருடைய அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். நான் அவரை ஒரு வகையான எரிச்சலான நியாயமற்ற பள்ளி தலைவராக சித்தரித்தேன் என்று நினைக்கின்றேன். இந்த வகையில் நான் வேதத்தை வாசித்து தேவன் என்னுடன் பேசுவதை நான் கேட்டு என் கவனத்தை அதில் செலுத்தியதால் தேவனை பற்றிய எனது தோற்றம் மாறிவிட்டது. நான் தேவனை ஒரு அன்பான தகப்பனாக பார்த்தேன். எனக்காக அவர் சிறப்பானதை திட்டமிட்டவராக பார்த்தேன். என் வாழ்க்கையை முழுமையுமாக அவருக்கு அர்ப்பணித்தால் அவர் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வார். ஏனென்றால் அவர் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை கவனித்துக் கொண்டார். அவர் எனக்கு சிறந்ததை விரும்புகிறார். ஒரு வகையான முழு மத பின்னணியும் என்னிடமிருந்து விலகி சென்றது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் பரிதாபமாக இருக்க தயாராக இருப்பீர்கள் என்ற எண்ணம் எனக்கு எப்போதும் இருந்தது. ஆங்கிலிக்கன் தேவாலய சேவையில் நான் பலமுறை கேட்ட அந்த வார்த்தைகளான பரிதாபமான குற்றவாளிகளான எங்களை மன்னியுங்கள் உண்மையில் எப்படியோ அது என்னில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. கிறிஸ்தவர்கள் பரிதாபகரமான மக்கள் என்றும் தேவன் ஒரு கடுமையான நியாயமற்ற தேவன் என்றும் நான் நினைத்தேன். பின்னர் அந்த தோற்றம் மாறியது. தேவன் அன்பானவராகவும் ஞானமுள்ளவராகவும் கருணை உள்ளவராகவும் இரக்கமுள்ளவராகவும் அவருடைய மக்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் வழங்குபவராகவும் பாதுகாப்பவராகவும் இருப்பதை நான் கண்டேன். சரி, இன்றைக்கு நமது நேரம் முடிந்து விட்டது. நாளை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களிடம் வருவேன். மருத்துவமனையில் நான் கழித்த வருடத்தின் கதையை நாளை முடிக்கின்றேன். விசுவாசம் எப்படி குணமடைய வழி வகுத்தது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். ஆமேன்.